என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், கப்ரியேல் டு கலிலி. கப்ரியேல் என்னும் தூதன் ஆமென் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு. ஆமென். நீங்களும் நானும் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை. மாதத்திலே கிருபை பெற்ற இந்த கன்னிகைக்காக ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து சில டிவைன் என்கவுண்டர்ஸ், தெய்வீக சந்திப்புகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக ஆண்டவர் இந்த 6வது மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a month of divine encounter. தெய்வீக சந்திப்பின் மாதம். ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். தேவனாலே சில சந்திப்புகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. தேவனாலே சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. தேவனாலே சில அசாத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். காரணம், அவர் உங்களை சந்தித்ததனால் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் கிருபை பெற்றவர்களினால் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவதூதன் அவளிடத்தில் வந்து சொன்ன காரியம் என்ன? கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. அப்படியானால் அவன் சந்திப்பதற்கு முன்பாகவே அவள் கிருபை பெற்றவள். ஆமென். அவள் சந்திப்பதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நாம் கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த மாதத்திலே சில தெய்வீக சந்திப்புகளை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். தெய்வீக சந்திப்புகளை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பாயிண்டட் பர்சன், நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான ஆசீர்வாதம். யாரை பார்த்து பயப்படாது என்று தேவதூதன் சொன்னான்? நியமிக்கப்பட்டிருந்தவனை பார்த்து, நியமிக்கப்பட்டிருந்தவளை பார்த்து. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஸ்தலங்களில் நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். You are appointed by God. தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஊழியத்திலே ஆமென் நாங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். குடும்பத்திலே நீங்கள் புருஷனாயிருக்கலாம், மனைவியாயிருக்கலாம், மகனாயிருக்கலாம், மகளாயிருக்கலாம், நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மொத்தமாக நாம் எல்லாரும் தேவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்த கன்னிகையாய் இருக்கிறபடினாலே தேவனாலே இந்த வார்த்தைகள் இந்த காலை நேரத்திலே உங்கள் நடுவிலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. டிவைன் என்கவுண்டர் உண்டாகும். தெய்வீக சந்திப்புகளை கர்த்தர் நமக்கு